நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை திடீரென அதிகரித்து வருகிறது. கர்நாடகாவிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சற்று உயரத் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடகா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், கர்நாடகாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. சளி, காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் உடனே கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் 84 வயது முதியவர் ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அது பற்றி தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கொரோனா பாதிப்பு நிலவரத்தை வைத்து பள்ளிகள் திறப்பது பற்றி உறுதியான முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்றார். இதனிடையே கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரிப்பதால் கர்நாடகா மாநிலம் முழுவதும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நோய் தொற்று பரவல் தீவிரமாக உள்ள இடங்களில் அதிக கூட்டம் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்குமாறு அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு பாதிப்புகள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பான வழிகாட்டுதல்களை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: சமூக, கலாச்சார, ஆன்மீக நிகழ்ச்சிகளும் அரசியல் பொதுக்கூட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையில் நடைபெறுவதும் அவற்றில் பெரும் திரளானோர் பங்கேற்பதும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை அவசியம். அதை கருத்தில் கொண்டு அத்தகைய கூட்டங்களில் தொற்று பரவல் ஏற்படாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அவசியம். குறிப்பாக கிருமி நாசினி பயன்பாடு, உணவு மற்றும் குடிநீரின் தரம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும். கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை விநியோகிக்க கூடாது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை ஆகியவை போதிய அளவு இருத்தல் வேண்டும். கொசுக்கள், பூச்சிகள் மூலம் பரவும் நோய்களை தடுக்க உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுதல் அவசியம். குறிப்பிட்ட இடத்திலோ பகுதியிலோ நோய் தொற்று பரவினால் உடனடியாக அதனை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அறிவிக்கை செய்யப்பட வேண்டிய நோய்கள் ஓரிடத்தில் தீவிரமாக பரவினால் அது குறித்து ஆய்வு செய்து பொதுமக்கள் கூடும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குமுறைப்படுத்தலாம். தேவைப்பட்டால் நிகழ்ச்சிகளை ஒத்திவைக்கவோ நிறுத்தி வைக்கவோ நடவடிக்கை எடுக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.